மழை குறைவாக பெய்யும் நிலம் என்றால் அது விவசாயத்திற்கு ஏற்ற நிலம் இல்லை என்ற அர்த்தமா? ஒரு காலத்தில் தண்ணீருக்காக காத்திருந்த இந்த நிலம் இன்று நிலத்தடி நீரை சேமித்து வைத்திருக்கிறது. மரங்கள் வளர்ந்தன, மழை நீர் நிலத்திற்குள் சென்றது, நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்தது. மரங்களை வளர்த்து வருமானத்தையும் உருவாக்க முடியும் என்பதை தனது நிலத்தில் செய்து காட்டியிருக்கிறார் இந்த விவசாயி. 2020 ஈசா காவேரி கூக்குரல் மூலம் மரக்கன்றுகள் முத ஒரு பிள்ளையார் சொல்லி அந்த இடத்துல போட்டோம். அந்த 10 ஏக்கர் பரப்புல சந்தன மரம் ஒரு 2000 இருக்குது, செம்பரம் ஒரு 1500 இருக்குது, குமிழ் தேக்கு, மகோகனி, வேங்கை தேக்கு எல்லா மரங்களும் மற்ற ஒரு 2000 மரங்கள், மொத்தம் ஒரு 5000 மரங்கள் இங்க இருக்குது. சுத்தி ஒரு ட்ரிஞ்ச் வெட்டணும், மழைநீர் சேகரிப்பு நல்லபடியா பண்ணிருக்கோம். இந்த மரவச்சினுடைய விளைவாக நிலத்தடி நீர் மேல உயர்ந்தது நல்லா தெரியுது எங்களுக்கு. தண்ணீர் இல்லை, விவசாயம் செய்ய முடியவில்லை. ஒரு விவசாயி முன்னால் இருந்த ஒரே கேள்வி இதுதான். விவசாயத்தை கைவிடுவதற்கு பதிலாக விவசாயத்தையே மாற்றி பார்க்க முடிவு செய்தார். ஒரே பயிரை நம்பாமல், ஒரே மரத்தையும் நம்பாமல் பல வகையான டிம்பர் மரங்களை தன்னுடைய நிலத்தில் நடவு செய்தார். தினமும் அதிக நேரம் பராமரிப்பிற்கு தேவைப்படும் பயிர்களுக்கு பதிலாக குறைந்த பராமரிப்பில் வளர்க்கக்கூடிய மரப்பயிரை தேர்ந்தெடுத்தார். மரம் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா 2015 வாக்கில் தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. அதனால அப்போ வச்சோம். பல வகையான மரம் வைக்கணுங்கிறது ஈஷா பயிற்சிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன். அதில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க ஒரே மரம் வைக்க வேண்டாம். இப்போ நானும் வேலைக்கு போகிறேன், என் ஒய்ஃபும் வேலைக்கு போயிடுறாங்க. அதனால நாங்கள் இது வீக்லி ஒன்ஸோ இதோ அதேமாரி பார்த்தா போதும். நெல்லுன்னா நம்ம டெய்லி கவனிக்கணும். விவசாயமே செய்ய முடியாது என்று இருந்த ஒரு தரிசு நிலம் இன்று பல வகையான மரங்கள் வளர்ந்து நிற்கும் பல வருமான நிலமாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே இருந்த தென்னை மரங்களுக்கு நடுவே பல்வேறு டிம்பர் மரங்களை திட்டமிட்டு நடவு செஞ்சிருக்காரு இந்த விவசாயி. தரிசு நிலத்தையும் வருமானம் தரும் நிலமாக மாற்ற முடியும் என்பதை தன்னுடைய அனுபவத்தின் மூலம் நிரூபிச்சிருக்காரு. விவசாயமே பண்ண முடியாத நிலம், தென்னை மரம் போட்டிருக்கேன். அதன் பிறகு எல்லா ரக மரங்களையும் நான் நட்டிருக்கேன். தேக்கு அதிகமாக வச்சேன், 10,000 மரம் செம்மரம் இருக்குது. சந்தன மரம் குறைஞ்சது 5,000 மரத்துக்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி ஒரு 15 ஏக்கர் மிளகு போட்டிருக்கேன். இப்போ பலா மரமே 20 லட்ச ரூபாய்க்கு போன வருஷம் கொடுத்தேன். இன்றைக்கு இருக்கிற கூலி பிரச்சனை, வேலையாளர் பிரச்சனை, இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் நானும் மர விவசாயத்துக்கு மாறினேன். நீங்களும் உங்க நிலத்தை எப்படி வருமானம் தரக்கூடிய நிலமா மாத்தணும்னு யோசிக்கிறீங்களா? வர்ற செப்டம்பர் 6ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 18 மாவட்டங்கள்ல காவேரி கூக்குரல் சார்பாக மகத்தான வருமானம் தரும் மர விவசாயத்திற்கான இலவச ஆலோசனை கூட்டம் நடைபெறுது. இந்த ஆலோசனை கூட்டத்துல மண்ணுக்கேற்ற மரங்களை எப்படி தேர்வு செய்யறது, டிம்பர் மரங்களோட பண்புகள் மற்றும் பயன்கள், மரம் நடுற வழிமுறைகள், நீர் மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை, பூச்சி மற்றும் நோய் தாக்குதல், உணவுக்காடு வளர்ப்பு வழிமுறைகள் போன்ற தலைப்புகள்ல அனுபவம் வாய்ந்த ஈசாவோட காவேரி கூக்குரல் களப்பணியாளர்கள் உங்களுக்கு விளக்க போறாங்க. இதுல கலந்துக்க அனுமதி இலவசம், ஆனா முன்பதிவு அவசியம். மேலும் தகவல்களுக்கு இந்த நம்பருக்கு உடனே கூப்பிடுங்க.